இந்த பிளேன்ல யாராவது சின்னதா சத்தம் போட்டா கூட அவங்க எல்லாரையுமே ஒரு கிரியேச்சர் வந்து தூக்கிட்டு போகுது. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா, இந்த பிளேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிளேன்ல உள்ள ஏர் ஹோஸ்டர் எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பாங்க, நாங்க இந்த பிளேன்ல ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் வச்சிருக்கோம், அதை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன ரூல்ஸ்னா, இந்த பிளேன்ல வர எல்லாருமே அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வயசான ஆளுமே பக்கத்துல இருக்க பொண்ணுட்ட ரொம்பவே சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அந்த ஏர் ஹோஸ்டருமே அந்த ஆள்கிட்ட போய் சத்தம் போடாதுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்தது இந்த ஏர் ஹோஸ்டருமே எல்லார்ட்டையுமே நீங்க சத்தம் போட்டீங்கன்னா உங்களை ஒரு கிரியேச்சர் வந்து தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ஒருத்தனுமே என்ன கிரியேச்சர் அணி ரொம்பவே சத்தமா கத்துவான். உடனே அந்த கிரியேச்சர் வந்து அவனையுமே தூக்கிட்டு போயிடும். அடுத்ததான் அந்த ஏர் ஹோஸ்டருமே நீங்க எல்லாருமே உங்க சீட்டுக்கு கீழே தான் காலை வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கேட்காத ஒருத்தனுமே பக்கத்து சீட்லயுமே கொண்டு காலை வைப்பான். உடனே அந்த கிரியேச்சர் வந்து இவனையுமே தூக்கிட்டு போயிடும். அடுத்ததான் அந்த பிளைனோட பைலட்டுமே வந்து எல்லார்ட்டையுமே நம்ம இப்ப கிளம்ப போறோம்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டு அந்த கிரியேச்சருமே அவரையுமே தூக்கிட்டு போயிடும். அடுத்ததான் இந்த பிளைட்ல ஒரு ஆளு கிளியுமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த கிளியுமே சத்தம் போட அந்த கிரியேச்சருமே அந்த கிளியுமே தூக்கிட்டு போயிடும். அந்த கிளி போனதுனால அந்த கிளியோட ஓனருமே ஐயோ கிளி போச்சுன்னு சத்தம் போட அவ்வளவுதான் அந்த கிரியேச்சர் வந்து அந்த ஆளையுமே தூக்கிட்டு போகுது. இந்த படம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும்னு பார்த்தா இது குவைட் பிளேனோட ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும்.